அமேசான் காட்டுல நம்மோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் ஒரு காலத்தில் மனிதர்கள் இங்கு வாழ்ந்ததை உறுதிப்படுத்தியிருக்கு. அந்த கட்டமைப்புகள் எவ்வளவு இன்னும் இந்த அமேசான் காட்டுக்குள் மறைஞ்சிருக்கு. லைடார் மூலமா ப்ரொஃபசர் பாசினன் மற்றும் அவருடைய குழு மரங்களுக்கு கீழ் மறைந்துள்ள 9 கட்டமைப்புகளை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜெர்க்லிப்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. அதுதான் இங்க நாகரிகம் அடைந்த ஒரு இனம் வாழ்ந்திருப்பதை. இந்த வீடியோல ஒட்டுமொத்த அறிவியலாளர்களும் அழுது புரண்ட ஏன்ஷியன்ட் அபாகலிப்ஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. இந்த ஜெர்க்லிப்ஸ் உடைய காலம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதாவது கிமு 8000 ஆண்டு வாக்கில் இதெல்லாம் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கலாம், இல்லன்னா அப்பதான் இது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த ஜெர்க்லிப்ஸ் எல்லாம் எந்த காலத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் இவை அமைக்கப்பட்ட அளவு பிரம்மாண்டமா இருக்கு. குறைஞ்சது 1000 ஆட்களாவது இதை உருவாக்க உதவி இருப்பாங்க. அமேசான் காட்டின் சின்ன பகுதியிலேயே லைடார் மூலமா ஸ்கேன் பண்ணதுல இத்தனை ஜெர்க்லிப்ஸ் இருப்பது தெரிய வந்திருக்கு. அப்படின்னா 1000 மைல் அளவுக்கு பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமேசான் காடுகளும் எவ்வளவு மர்மத்தை உள்ள வச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கண்டுபிடிப்பு அமேசான் காடுகளை பற்றிய புரிதலை மாத்திருக்கு. கூடவே அமெரிக்கா வரலாற்றையும் மனிதகுல வரலாற்றையும் மாத்திருக்கு. அமேசான் காடுகளுக்கு அடியிலையும் அமேசான் காடுகள் முழு அளவையும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாமல் நம்மால அமெரிக்காவின் வரலாற்றை சொல்லவே முடியாது. 10,000 இல்ல, 20,000 இல்ல, 30,000 இல்ல, அதையும் தாண்டி முன்னோக்கி போனாதான் அமேசான் காடுகளை பற்றியும் அதில் வாழ்ந்த மக்களை பற்றியும் நாம தெரிஞ்சுக்க முடியும். ஆக்ரேட் ரீஜியனுக்கு 1000 மைல் தொலைவில் மாண்டே அலாக்ரே தேசிய பூங்கா இடம்பெற்றிருக்கு. 95% அமேசான் காடுகள் பிளாட்டா தான் இருக்கும். ஆனா இங்கதான் பெரிய பெரிய பாறைகளால் இணைந்த ஒரு சின்ன குன்று அமைஞ்சிருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்டான டாக்டர் கிறிஸ்டோபர் டேவிஸ் பல ஆண்டுகளா இந்த பாறைகள் நிறைந்த குன்று பகுதியில் வரலாற்றையே மாற்றக்கூடிய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வராரு. இந்த இடத்தை செரோ டு பைச்சூனான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பண்டைய கால பாறை ஓவியங்கள் ஏகப்பட்டது வரையப்பட்டிருக்கு. பாறை ஓவியம் அமெரிக்கா எங்கிலும் கிடையாதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் நம்பிட்டு இருந்தப்ப கிறிஸ்டோபர் டேவிஸ் உடைய இந்த கண்டுபிடிப்பு அதை முற்றிலும் மாற்றிடுச்சு. இந்த பிக்டோகிராஃப்ல இருக்க சில உருவங்களை நம்மால சுலபமா பார்த்தாலே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா சில பிக்டோகிராஃப்ஸை நம்மால புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கு வித் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸோட. இங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்க தோணும். இந்த பிக்டோகிராஃப்ஸ் எந்த காலத்தில் வரையப்பட்டதுன்னு. இந்த ஓவியங்களை நம்மால நேரடியா கார்பன் டேட்டிங் பண்ண முடியாது. அதனால டேவிஸ் மற்றும் அவருடைய குழுவும் ஆதாரங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2011ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு பின்னாடி இருந்த குகையில் மனிதர்கள் நெருப்பை ஏற்றிய தடயமும் விதைகளும் கிடைச்சது. இதை கார்பன் டேட்டிங் பண்றாங்க. இதனுடைய முடிவு ஆச்சரியப்படுத்துச்சு. இந்த ஓவியங்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்துல நெருப்பை ஏற்றி தங்கியவர்களுடைய காலம் 13,200 ஆண்டுகளுக்கு முற்பட்டதென முடிவுகள் வருது. அதாவது இன்றிலிருந்து கிமு 11,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அமெரிக்காவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான ஓவியங்கள் இருக்கும் இடம் இதுதான் உறுதியாகுது. அதுவும் கடைசி ஐஸ் ஏஜ்ல உருவாக்கப்பட்ட ஓவியங்கள். இந்த ஓவியங்கள் காலகாலத்துக்கும் நிலைத்திருக்கணும்னு ரெட் அண்ட் எல்லோ ஓக்கரை பயன்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. டேவிஸும் இதே மாதிரி ஓக்கரை எடுத்து படம் வரைஞ்சிருக்காரு. ஆனா அது உடனே அழிஞ்சு போயிருக்கு. அப்படின்னா இந்த ஓவியங்களை வரைஞ்சவங்க இந்த ஓக்கர் கூடவே எதையோ சேர்த்து ஓவியங்கள் அழியாம நிலைத்திருக்கும்படி செஞ்சிருக்காங்க. அப்படின்னா இந்த ஓவியங்களை வரைஞ்சவங்க மிகவும் அனுபவம் வாய்ந்த பழக்கப்பட்ட கலைஞர்களா தான் இருந்திருக்காங்க. குறிப்பா வேதியியல் பற்றி தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. டேவிஸின் ஆராய்ச்சியில் ஒரு விஷயம் தெரிய வருது. 12,700 வருடங்களுக்கு முன்பு இந்த ஓவியங்களை வரைஞ்சவங்க திடீர்னு இந்த இடத்தை விட்டு போயிருக்காங்க. கிமு 12,700ஆம் ஆண்டு பூமியின் முக்கியமான நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சது. அதுதான் எங்கட்ராயஸ் பேரழிவு. இந்த எங்கட்ராயஸ் பேரழிவிற்கும் இவங்க இங்கிருந்து போனதுக்கும் முக்கியமான தொடர்பு இருக்கு. எங்கட்ராயஸ் பேரழிவின் போது பூமி முழுக்க காட்டுத்தீ, எரிமலை வெடிப்பு, கடல் நீர் மட்டம் உயர்வுன்னு எல்லா வகையிலும் பூமியில் வாழ்ந்த மக்களை அச்சுறுத்திய நிகழ்வு தான் இந்த எங்கட்ராயஸ் பேரழிவு. அமேசான் பழங்குடிகள் எல்லார்கிட்டையும் செவிவழி கதைகள் இருக்கு. அதுல முக்கியமானது அமேசானில் வாழும் திரியோ மக்களுடையது. திரியோ மக்களின் பூசாரி கிட்ட கடவுள் சொன்னாரா, மிகப்பெரிய வெள்ளத்தை உருவாக்கி அநியாயம் செய்யும் மக்கள் எல்லாரையும் கொல்ல போறேன்னு. சில திரியோ குழு மக்கள் இந்த எச்சரிக்கையை கேட்டு கந்தன் மலை மேல தஞ்சம் புகுந்தாங்க. நல்ல கவனிங்க, கந்தன் மலை இதெல்லாம் கட்டுக்கதை. வெள்ளம் எதுவும் வராதுன்னு ஏளனம் செஞ்சவங்க பெருவெள்ளத்தில் சிக்கி இறந்து போனாங்க. பெருவெள்ளம் வடிஞ்சதும் தப்பி பிழைத்த திரியோ மக்கள் மறுபடியும் வாழ்க்கைய தொடங்கினாங்க. என்னடா இது, இந்த கதையை நீ ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இதே கதை உலகம் முழுக்க எல்லா நாகரிகத்திலும் இருப்பதை மறுபடியும் உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன். 12,800 வருடங்களுக்கு முன்பு விண்ணில் இருந்து வந்து விழுந்த விண்கற்கள் பூமியின் பல இடத்துல மோதி எங்கட்ராயஸ் என்ற மாபெரும் பேரழிவை உருவாக்கியதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. இதற்கான ஆதாரங்களை ஏன்ஷியன்ட் அபாகலிப்ஸ் சீசன் 1லயே நாம பார்த்தோம். அமேசான் காடுகளில் அதற்கான இன்னொரு ஆதாரத்தை பார்க்கலாம். அந்த ஆதாரம் இந்த ஓவியங்களில் இருக்கு. டேவிஸும் அவருடைய குழுவும் இந்த ஓவியங்களில் வரையப்பட்டிருக்கும் காமெட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு காமெட் கிரகணத்தின் போது வந்திருக்கு. இத ஆஸ்ட்ரோனமி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி சரியா இந்த ஓவியங்களில் இருந்தது போலவே கிமு 13,027ஆம் ஆண்டளவில் ஒரு காமெட் வந்திருப்பதை டேவிஸும் அவருடைய குழுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காமெட் தான் பல துகள்களாக சிதறி பூமி முழுக்க வீழ்ந்ததாக
இருந்ததாக அறிவியலாளர்கள் கருதுறாங்க. எது எப்படியோ வானத்திலிருந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் பூமிக்கு நிகழப்போகுதுன்றது இங்க வாழ்ந்த மக்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதனால ஓவியங்கள் மூலமா இவங்க வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு பேராபத்து நிகழப்போவது தெரிஞ்சவங்க இங்கிருந்து வேற இடத்துக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இந்த இடத்துக்கு எங்க இருந்து வந்தாங்க? இந்த கேள்விக்கான பதில 2015 அறிவியலாளர்கள் ஆராய முயற்சி பண்ணும்போது மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சாங்க. அமேசான் காடுகளில் வாழும் பழங்குடியினர்களில் சில பழங்குடி இனம் மட்டும் குறிப்பிட்ட டிஎன்ஏவை கொண்டவங்களா இருந்திருக்காங்க. இந்த டிஎன்ஏ அமேசானில் இருந்து கடல் தாண்டி ஆஸ்திரேலியா, மெலனேஷியாவோடு இணைஞ்சிருக்கு. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, இந்த டிஎன்ஏ நார்த் அமெரிக்கால வாழ்ற யார்கிட்டயுமே இல்ல. அதாவது 10,000 வருடங்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த அமெரிக்காவிலும் மனிதர்கள் வாழ்ந்திருந்தா இந்த டிஎன்ஏவோடு ஒத்து போற மக்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி யாரும் வாழ்ந்ததே கிடையாது. இன்னொரு ஆச்சரியமான தகவலையும் இந்த டிஎன்ஏ ஆய்வு வெளிப்படுத்துச்சு. இந்த டிஎன்ஏ சிக்னல் குறைந்தபட்சம் கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு. இதுல என்னடா ஆச்சரியம் கேக்குறீங்களா? 10,000 அல்லது 11,000 வருடங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில இருந்தோ மெலனேஷியாவில இருந்தோ பசிபிக் பெருங்கடலை தாண்டி அமேசானுக்கு யாராலையும் கடல் கடந்து வந்திருக்கவே முடியாது. இப்படியான முடிவை இந்த ஆய்வு வெளிப்படுத்தினதும் அறிவியல் உலகம் வழக்கம் போல அலற ஆரம்பிச்சிச்சு. எப்படி இந்த மக்கள் பசிபிக் பெருங்கடலை கடந்திருப்பாங்கன்னு பதில் தெரியணும்னா நாம இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுதான் பூமியின் தனிமையில் தனித்து நிற்கும் ஓர் தீவு. 1722 ஆண்டு ஈஸ்டர் திருநாளில் டச் எக்ஸ்ப்ளோரர் பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் இந்த கடுகளவு தீவில் தரையிறங்கினாரு. அவர் ஈஸ்டர் பண்டிகையப்ப இந்த இடத்துல தரையிறங்கினதால இந்த தீவை ஈஸ்டர் ஐலாண்ட்னு சொல்றாங்க. அவர் இந்த தீவுல யாருமே இருக்க மாட்டாங்க, மனித சஞ்சாரமே இருக்காதுன்னு நினைச்சுதான் வந்தாரு. ஆனா ராபனோய்னு சொல்லப்படும் பண்டைய இன மக்கள் இங்க இருந்ததை பார்த்ததும் மனுஷன் மிரண்டு போயிட்டாரு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கடல்ல இந்த கடுகளவு தீவை ராபனோயின் முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அன்லெஸ் அவங்க கடல் அனுபவம் நிறைந்த கப்பல் கட்டுமானத்தில் தலை சிறந்து விளங்கிய இனமா இருந்திருந்தா மட்டுமே இது சாத்தியமா இருக்கும். அப்படின்னா அந்த இனம் எது? இந்த தீவுல பிரம்மாண்டமான ஹியூமன் லைக் ஸ்ட்ரக்சர் கட்டப்பட்டிருப்பதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த தீவுல வாழ்றவங்க இதையெல்லாம் மோவாய் ஸ்டாச்சூஸ்னு சொல்லுவாங்க. மோவாய்னா தூய தமிழ் சொல். இந்த சிலைகள்ல பெரும்பான்மையானது கடலில் இருந்து தீவை பார்க்கும் திசையில் அமைச்சிருக்காங்க. இன்னும் மீதம் இருக்கும் சிலைகளை ஒன்னும் பாதியமா முடிச்சும் முடிக்காமலும் விட்டுருக்காங்க. அது ஏன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வெஸ்டர்ன் கல்ச்சர் எங்கெல்லாம் புகுந்துச்சோ அந்த இடம் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அதேதான் ஈஸ்டர் ஐலாண்ட்லயும் நடந்துச்சு. ராபனோய் மக்களின் வரலாறுகளை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்துட்டு வந்த முதியவர்களை எல்லாம் வெள்ளையர்கள் அடிமைகளாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த இனத்தைச் சேர்ந்த எஞ்சி இருக்கும் வரலாற்றை ஆவணப்படுத்தும் நபர் தான் லியோ பகராத்தி. இந்த சிலைகள் எல்லாம் தங்களுடைய முன்னோர்களை குறிக்கவே உருவாக்கப்பட்டதாக இவருக்கு முன்பு வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த சிலைகளை நல்லா பாருங்க. இதே மாதிரியான சிலை இந்தோனேஷியா தீவுல உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய காலம் கிமு 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த சிலை இருக்கும் இடத்தின் பெயர் சூழவெசி. இதே உருவ அமைப்பு கொண்ட சிலை துருக்கியிலும் இருக்கு. இதனுடைய காலம் கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதே துருக்கியின் கோபக்லி டெபியிலும் இதே மாதிரியான சிலை இருக்கு. இதனுடைய காலம் கிமு 11,600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதெல்லாம் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஒரே இனத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்காக இதை உருவாக்கி இருக்காங்க. அந்த இனம் எல்லா விதத்திலும் நாகரிகத்தின் உச்சத்தை அடைஞ்ச இனமா இருந்திருக்கு. அந்த இனம் தான் தமிழினம். இந்த சிலைகளை வைக்க முக்கிய காரணம் பேரழிவில் இறந்தவர்களையும் மற்றும் நிகழ்காலத்தில் இறந்து போகும் முன்னோர்களின் நினைவாகவும் உருவாக்கி வைப்பாங்களாம். சிலையை வச்சதும் இந்த சிலைகள் இந்த இன மக்களை காப்பாத்தும்னு தலைமுறை தலைமுறையா ராபனோய் மக்களிடம் உள்ள கதை தான் இது. ஜெனடிக் ஆராய்ச்சியின் மூலமா ராபனோய் மக்கள் இந்த தீவின் மிக பழமையான இனத்தின் வழித்தோன்றல்கள்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த மக்களின் இன்னொரு பழம்பெரும் கதை இருக்கு. அதை கேட்டுட்டு இந்த சிலைகளை எல்லாம் உருவாக்குனதும் இந்த இடத்தில் வாழ்ந்ததும் தமிழர்களா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இவங்களுடைய பாரம்பரிய கதைப்படி ஹிவா என்ற தாய் நிலம் இருந்திருக்கு. இந்த நிலம் மிகப்பெரிய நிலமாக இருந்ததாகவும் இந்த நிலத்தை ஆழிப்பேரலை மூழ்கடிச்சதாகவும் அதிலிருந்து தப்பித்து வந்த மக்களே ராபனோய் மக்களின் முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் வாழ்ந்த ஹிவா நிலம் நீரில் மூழ்கி போவதை உணர்ந்த அந்த நாட்டு மன்னன் ஹுதுமதுவா எஞ்சியிருக்கும் தன்னோட மக்கள் எல்லாரும் இறப்பதற்கு முன்பு வேறு நிலத்தை கண்டுபிடிக்க சொல்லி 7 வீரர்களை அனுப்புறாரு. ஒரு வாரம் கடந்து அந்த 7 பேரும் கண்டுபிடிச்ச தீவு தான். உடனே மன்னனிடம் திரும்பி வந்து, மன்னா ஒரு நிலம் கண்டுபிடிச்சிருக்கோம், நாம அங்க போயிடலாம்னு சொன்னதும் எஞ்சி இருந்த நூற்றுக்கணக்கான மக்களை கூட்டிட்டு இந்த தீவை வந்தடைந்தா உதுமதுவா. வந்ததும் ஒரு புது நாகரிகத்தையே உருவாக்குனாங்க. இதே கதை உலகம் மொத்தத்திலும் உள்ள எல்லா நாகரிகத்திலும் இருக்கு. ஆனா இத பத்தி வரலாற்றில் நாம படிச்சதும் கிடையாது. நவீன வரலாற்று புத்தகங்களில் இதெல்லாம் இடம்பெறவும் இல்ல. இப்ப நான் இதை சொல்லியும் நிறைய பேர் நம்ப போறதும் இல்ல. இந்த வரலாறு எல்லாம் தமிழர்களான நமக்கு துளியளவும் தெரியாது. நாம பேச வேண்டிய உண்மையான வரலாறே இதுதான். ஆனா இன்னமும் நாம இல்லாத ஆரியத்தை திரும்ப
திரும்ப பேசி மீதி இருக்க வரலாற்றையும் தொலைச்சிட்டு இருக்கோம். இந்த சிலைகளை செஞ்ச எரிமலை சுத்தி 400க்கும் மேற்பட்ட சிலைகள் பல நிலைகளில் முடிக்கப்படாமல் கைவிடப்பட்டிருக்கு. பல நூறு ஆண்டுகளா இந்த சிலைகளின் உயரம் கூட எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது. 1914ஆம் ஆண்டு ஒரு மனுஷன் இது பற்றி ஆய்வு செய்யும் வரைக்கும் 1914 எடுக்கப்பட்ட புகைப்படம் மூலமா இந்த சிலை எவ்வளவு உயரம்னு நீங்களே பாருங்க. இது பற்றிய முழு விவரத்தையும் 1950ஆம் ஆண்டு உலகறிய செய்தாரு தி ஃபேமஸ் எத்னோகிராஃபர் தோர் ஹைட்ரல். இவரை பத்தி பேசணும்னா நாம பேசிட்டே இருக்கலாம். வழமையான அறிவியலையும் வரலாற்றையும் நேரெதிரா எதிர்த்தவர் தான் இந்த மனுஷன். மனித வரலாற்றில் மிகப்பெரிய விஷயங்கள் மறைந்திருக்கு, மிகப்பெரிய ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு வெளியுலகிற்கு காட்டினவர் தான் இந்த மனுஷன். இந்த தீவில் இருக்கும் இந்த சிலைகளின் உண்மையான காலம் என்ன, அதை நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? இதற்கான பதில நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. arigato மக்களே.